இன்னைக்கு வீடியோவில் காஞ்சிபுரம் ரயில் நிலையம் அருகில் அமைந்துள்ள பிரவாஸ்தானம் எனப்படும் பிரவாதீஸ்வரர் திருக்கோயிலை தான் பார்க்க போகிறோம். இரவாஸ்தானம் கோயிலுக்கு எதிரேயே தான் இந்த கோயில் அமைந்திருக்கு. தொல்லியல் துறையால் பராமரிக்கப்பட்டு வரும் இந்த கோயில் வருடத்தில் மகா சிவராத்திரி அன்று மட்டும்தான் முழுமையாக திறக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறாங்க. இந்த கோயிலை நேரில் காண இயலாதவர்கள் இந்த காணொளி வாயிலாக இக்கோயிலின் அழகை கண்டு களியுங்கள். மேற்கு நோக்கி அமைந்திருக்கும் இந்த கோயில் அர்த்த மண்டபம், கருவறை, 2 அடுக்கு விமானத்துடன் எளிமையாக அமைந்திருக்கு. கருவறையின் உள்ளே பிரவாதீஸ்வரர் மிகவும் அழகாக அருள்பாலிக்கிறார். கருவறையை சுற்றியுள்ள சுவர்களில் நிறைய சிற்ப வேலைப்பாடுகளை நம்மால் காண முடியுது. காலப்போக்கில் பல சிற்பங்கள் இங்கு சிதலமடைந்து காட்சியளிக்குது. கோயிலோட வடக்கு சுவற்றில் மகிஷாசுரமர்தினி மற்றும் ஜலந்தர சம்மாரமூர்த்தியின் சிற்பங்களை காண முடியுது. ஆயிரத்தி 300 ஆண்டுகள் பழமையான இந்த கோயிலை ராஜசிம்ம பல்லவ மன்னரால் 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலுக்கு முன்னதாகவே இக்கோயில் கட்டப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. கோயிலோட கிழக்கு சுவற்று பகுதியில் சிவபெருமான், பிரம்மா, விஷ்ணு மற்றும் துவாரபாலகர்களின் சிலைகளை காண முடியுது. இந்த கோயிலோட புராண கதைப்படி பிறவா என்ற சொல்லுக்கு மறுபிறப்பு தடுப்பது என்று பொருள். புராணத்தின்படி வாமதேவர் முனிவர் தனது தாயின் வயிற்றில் இருந்தபோது மறுபிறவி இல்லாத வரத்தை பெற சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்தார். சிவபெருமானின் ஆலோசனைப்படி காஞ்சிபுரம் வந்து ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். வாமதேவரின் பக்தியால் திருப்தி அடைந்த சிவபெருமான் மறுபிறவி இல்லாத வரத்தை வழங்கினார். கோயிலின் தெற்கு சுவற்று பகுதியில் தட்சிணாமூர்த்தி சிவபெருமானின் பிரசங்கத்தை கேட்பது போல சிற்பமும், கஜலட்சுமி தாமரையின் மீது அமர்ந்து இருப்பது போல சிற்பமும் காண முடியுது. இந்த கோயிலை நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினச்சா இந்த கோயிலோட லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க.